ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸியாக டேஸ்டியாக வைக்கக்கூடிய நெத்திலி மீன் தொக்கு தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம், சோம்பு, கடுகு சேர்த்துக்கோங்க. இது 3 நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படி ராவாக சேர்க்குறதுக்கு பதிலாக உரலில் தட்டி சேர்த்திங்கன்னா இன்னும் கூட நல்லா ஃப்ளேவராக இருக்கும். தென் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் காரக்குழம்பு வத்த குழம்பு வைக்கிற வீடியோலலாம் கேட்குறீங்க, குழம்பு மிளகாய் தூள்னு சொல்கிறீங்க, நீங்கள் எதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. வீட்டில் அரைச்ச மசாலா கூட சேர்க்கலாம். இல்லாட்டி ரெடிமேடாக வாங்குறதா இருந்தால் ஆச்சி பிராண்டில் இருக்கக்கூடிய குழம்பு சில்லி மசாலா வாங்கி வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். ஸோ அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வத்த குழம்பு, காரக்குழம்பு, மீன் குழம்பு எது வேணாலும் வைக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் ரெடிமேடாக லூஸில் மசாலா ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து நீங்கள் அதை பரட்டி விட்டுக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ மீன் சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் கிரேவி மாதிரி வைக்க போகிறீங்க அப்படின்னா தண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை தொக்கா வைக்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்கக்கூடிய நெத்திலி மீனை ஆட் பண்ணிக்கலாம். நெத்திலி மீன் ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். ஸோ அதனால் டக்குன்னு ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு மசாலாவில் பரட்டிட்டு மூடி போட்டு 1 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா நெத்திலி மீன் தொக்கு ரெடி ஆகிடும். ஸோ இந்த மீன் தொக்கை நீங்கள் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா இட்லிக்கு வச்சு சாப்பிட்லாம், சுட சுட சாதத்துக்கு, பழைய சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.